குறைபாடு காரணம் தான் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? கரூரில் இன்று ஆய்வு மேற்கொண்ட எம்பி கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், பாதுகாப்பு குறைபாடுகள் தான் கரூர் விபத்திற்கு காரணமா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ளார். நன்றி சொல்லிடுங்க. முக்கியமா பத்திரிகையாளர்கள் நீங்க இப்படி வெளிச்சம் போட்டு காட்டினதுனால தான் இப்போ உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன காலகட்டம்னா யார் உண்மைன்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. உண்மைங்கிறது ஒரு பொருள் இல்லை, பல பார்வையில் பல பொருளாக தெரியுங்கிற இந்த காலகட்டத்தில் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் கோர்ட்டும் இருக்கிறது, போலீஸும் இருக்கிறார்கள். போலீஸாருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் அவங்கள குற்றம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. நானும் இந்த மாதிரிலாம் வந்திருக்கேன். ஏன்னா அவங்க கடமையை அவங்க செய்கிறாங்க. அதனால் தயவுசெய்து இதுவரையிலும் இந்த உயிர் சேதத்தோடு நின்றுதுங்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டிய உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கல. தயவுசெய்து அவங்க பணியை செய்ய விடுங்கள். சார், இந்த மரணத்துக்கு எந்த இடமுமே சிறந்தது இல்லைங்க. இது பெருசாக ஆகாமல் இதோட நிறுத்திக்கிட்டோமேங்கிறது எனக்கு சந்தோஷம். ஏன்னா அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்துருந்தா நதியில விழுந்திருந்தாங்கன்னா என்ன கதை இன்னைக்கு பாருங்க. பாதுகாப்பு குறைபாடு காரணம் தான் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? யார் வைக்கிறாங்கிறத நீங்க பார்க்கணுங்க. நம்ம நடுநிலையா நின்று பார்த்தோம்னா நான் பார்ட்டியே சென்ட்ரிஸ்ட் தவிர நான் ஒரு தமிழ்நாட்டின் குடிமகன். அப்படி பார்க்கும்போது என்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதில் சைடு எடுக்காதீங்க. அப்படி சைடு எடுக்கிறதா இருந்தால் மக்கள் சைடு எடுங்க ப்ளீஸ். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.